இன்னைக்கு நீ ஆனா ட்ரெண்டிங்கா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பத்தி பேச நீ சாப்பிடுற பெரும்பாலும் வந்து வெளியில சாப்பிடுறத பெண்கள் ஆதரிச்சதுல திட்டுவாங்க. இட்லி ஆர்டர் பண்ணுவாங்க காலையில. இட்லி இட்லி அது செம காண்டாகும் எனக்கு. பொறுமை சாமி. காலையில இட்லி எல்லாம் ஏமா ஆர்டர் பண்றீங்க? அது கூட செய்யறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம் தான். ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப இல்லங்கிற மாவு வாங்கிட்டு வரேன்னு தான் சொல்றாரு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி. இட்லி சாம்பார் செய்யணும் சார். ஆனா என்னன்னா இந்த இட்லி சட்டி கழுவுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்பா ரொம்ப கஷ்டம். சும்மா புழுகாத நீ என்ன கழுவுங்க. இந்த அவமானம் தோசையே ஊத்தி தரேங்கிறார். இப்ப கூட நீங்க ஏன் ஆர்டர் பண்றீங்கம்மா? நாக்குல டேஸ்ட் ஒட்டிக்கிச்சு, அதுல இருந்து கண்டினியூ பண்றேன். பொடி தோசை, நெய் தோசை அதெல்லாம் அவர் ஊத்தி தர மாட்டார்ல, சாதா தோசை. On hearing that you can get கடுப்பு, that is not my பொறுப்பு. இவன் ஊத்தி கொடுத்தேன் சார், சாப்பிட்டுட்டு அதுவும் நல்லா இல்ல, நாளைக்கு திரும்ப ஆர்டர் போடுறாங்க சார். வீட்ல செஞ்சா அந்த இதெல்லாம் ஒரு பொண்ணாம்மா என்னம்மா அம்மா. நான் ஒத்துக்கிறேன் சார், எனக்கு ஊத்த தெரியல தான். என்னமாடா நீ காஃபி தெய்வமே உனக்கு அக்காலாம் இருக்கு. Too much. இது too much. எது காலைல ஒரு காஃபி தானே சார் ஆர்டர் போட்டு தந்தா என்ன சார்? 10 ரூபா பால் போயிட்டு வாங்கினா 2 பேரும் போட்டு குடிச்சலாம். ஆனா ஒரு காஃபி 65 ரூபா வரும் சார். What nonsense you are talking about me? பாத்திரம் எல்லாம் க்ளீன் பண்ணணும் சார். அது கொஞ்சம் டைம் எல்லாம் நமக்கு சேவ் தான். என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? அவங்க மறுபடியும் படுத்து தூங்க ஆரம்பிச்சிருவாங்க. கைப்புள்ள இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? எப்பெல்லாம் காலையில காஃபி ஆர்டர் போட்டு குடிக்கணும்னு தோணும்? எப்பெல்லாம் தோணுதோ அப்போ போடுவோம் சார். புரிஞ்சதா? 7 நாளும் தோணுமா? நான் கேட்க போறேன். நிறைய இருக்கு சார். என் வாழ்க்கையில் இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பார்க்கணும்னு இருக்கும், எனக்கே தெரியல. சாயந்தர காஃபிக்கு என்ன எவ்வளவு நேரம் போது? ஒரு காஃபி போட்டு கொடுத்தா என்ன? சார் எனக்கு காஃபி போட தெரியாது சார். இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. நாளைக்கு ஒரு நாள் நைட் ஆஃபீஸ் போயிட்டு நான் வீட்டுக்கு வரேன். இருங்க ஆர்டர் பண்ணியிருக்கேன், என்னம்மா ஆர்டர் பண்ணேன்னு கேட்டேன். ஃப்ளோட்டிங் லிட்டில் பன்னி. என்ன கர்மையா இது? கர்மம் இல்லைங்க, குர்மா. ஓபன் பண்ணி பார்த்தா மோர் குழம்புல மினி இட்லி. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். 12 மினி இட்லியே மோர் குழம்புல போட்டு 250 ரூபா. I don't care. அப்ப நீங்க ஆர்டர் பண்ணி இது வித்தியாசமா இருக்கு, ஆர்டர் பண்ணுவோம் அந்த மாதிரி. ஏமா குறைஞ்சபட்சம் படமாவது பார்த்துக்கலாம். சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அந்த கான்செப்ட்ல எனக்கு உடன்பாடே இல்ல. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா. ஏன்னா ஒரு விஷயத்தை சமைச்சு தந்தா கூட யூ பை இட். அது அவன் இன்கிரீடியன்ஸை தர இவங்க உடைச்சு போட்டு தண்ணி ஊற்றி சாப்பிட்றாங்க. அது தெருமனையில் போய் சாப்பிடலாம் இல்லைங்களா? அது எதுக்கு காசு கொடுத்து வாங்கி அது ஒரு ஆள் வேற கொண்டு வரணும் அவனு? ஏமா அதுவும் பீக் ஹவர்லாம் 1 மணி நேரம் ஆயிருமேமா? மைக்ரோவேவ்ல ஹீட் பண்ணிக்கலாம் சார். இத மட்டும் வக்கனையா பேசு. எதிர்பார்ச்சு அவரப்ப மேலோட்டமா சொல்ற. அவர் வந்து சாப்பாட்டுக்கு வீட்டோட லைஃப் ஸ்டைல் ஒன்று இருக்குல்ல, அதுக்கு அவர் ஆசைப்படுறாரு. ஒரு விஷயம் ஆசைப்பட்டா மட்டும் பத்தாது, ஆட்டம் பிடிக்க தெரியணும். கர்ட் ரைஸ் பக்கத்துல போய் கர்ட் வாங்கி ரைஸ்ல போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட முடியாது. வாய்ப்பில்லை ராஜா. இல்ல இப்போ ரொம்ப வெயிலா இருக்கு, வெளில போய் கர்ட் வாங்கிட்டு வரதுக்கு. ஹோட்டல்ல வாங்கினா அந்த தாளிச்சு அந்த மாதிரி எனக்கு செய்ய தெரியாது. பேலமோன் தமிழ் தெரிய முடியுது, ஒரு இளவும் தெரிய முடியுது. பேலமோன் அந்த தாளிச்சு கொட்டுறதும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. கொஞ்சம் எண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டால் கிடுக்கிடுன்றோம். இங்கிட்ட மோரை ஊற்றி கிண்டிக்கிட்டு கீழே ரெடியாரும் தூக்கி ஊற்றி கட்டிட்டு சாப்பிட வேண்டியது, அவ்வளோதான். மிளகும் திப்பிலியும் சேர்த்து நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். அவ்வளோ பண்ணணுமா ஒரு கர்ட் ரைஸ்க்கு? ஆர்டர் பண்ணிடலாம். என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு தயிர் சாதம் செஞ்சு சாப்பிடலாம் சாதாரணப்பட்ட விஷயம். ஆனா இதுக்கு 40 மினிட்ஸ் ஆகுதேமா? இது 10 மினிட்ஸ் மேட்ரு, வீட்லயே முடிஞ்சு போறது. இதுக்கு எதுக்கு 25 நிமிஷம்? டிவி எல்லாம் சீரிஸ். எப்படி கோர்த்து ஓடிடியும் மிஸ் ஆயிடும். வெயிலும் அடிக்குது இப்ப சென்னையில ரொம்ப. ஸோ எனக்கு வெயிட்டை விட்டு வெளியில போகவே இஷ்டம் இல்லை. பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல. அதனால ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுறேன். தம்பி ஒன்றும் பண்ண முடியாது தம்பி. அமைதியா இருக்கு, எல்லாரும் அமைதியா இருக்கணும். போலீஸை கூப்பிடுங்க. திடீர்னு பசிக்குது இல்ல கர்ட் ரைஸ் சாப்பிடணும் போல இருந்ததுன்னா அந்த சீரியஸை ஸ்டாப் பண்ணிட்டு போய் வேலை பார்க்க வேண்டாம். அதாவது அதுக்கு இடையூறு வந்துடும். ஆமா. என்ன ஒரு புத்திசாலித்தனம். என்னச்சா இட்லி காபி வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? இவங்கிட்ட போய் பருப்பு சாதம், பொடி தோசை, அது ஒரு மாதிரி ஒத்தென்டிக்கா நல்லா. அடுத்தவ காசுல ஆட்டையை போட்டு வாங்கினா நல்லா இல்லாமையா இருக்கும். அப்போ ஏன் அந்த லேட் நைட் கிரேனாமா? மற்றவங்கனாலும் பரவாயில்லம்மா, அவர் வந்து ஒரு
அதுக்கு படிச்சவர் இருக்காப்ல. அப்ப நீயே செஞ்சு இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க, நீயே செஞ்சு கொடுப்பாங்கறாங்க உங்கள்ட்ட. வேண்டாம், மனுஷன் உயிரோட விளையாடாதீங்க. அப்புறம் நான் சொல்ல மாட்டேன். ஒர்க்கும் பண்ணணும், செஞ்சும் கொடுக்கணும். நான் எங்க இருக்கணும்னு எனக்கே தெரியல ஒரு பாயிண்ட்டுக்கு மேல. நீங்க வேற என்ன ஒர்க் பண்றீங்களா? ஆமா, என்ன பண்றீங்க? ஒர்க் ஃப்ரம் ஹோம். அதான் பிரச்சனையே. ஆனா கடவுளே, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு ஒன்று கண்டுபிடிச்சாலும் கண்டுபிடிச்ச. Today we have our client manager. Good morning, Mahesh. But you don't want to get distracted. I don't want to get distracted. I can't do multitasking so much also. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. வேற என்னோட ஒய்ஃப் பாத்தீங்கன்னா லேட் நைட் கிரேவிங் சொல்லிட்டு அப்படியே ஒரு விஷயம். லேட் நைட் கிரேவிங். அப்படின்னா ஆபரேஷனா? அந்த ஐஸ்கிரீமை அவங்க வந்து 8 மணிக்கு கேட்டிருந்தாங்கன்னா நான் போய் வாங்கி கொடுத்து ஒரு 80 ரூபாயில் முடியும்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து நைட் டைம் கேட்பாங்க. இவ்வளோதான் இருக்கும் டப்பா. அந்த டப்பாவோட ப்ரைஸ் வந்து எப்படி மணிக்கு மேல. சார் நம்ம என்னதான் அந்த டே ஃபுல்லாக நம்ம சாப்பிட்டாலுமே நம்ம பிடிச்ச விஷயத்த அந்த நைட்டு சாப்பிடும்போது அந்த ஹோல் டே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். இந்த நைட்டு 1 மணி 2 மணி 12:30 மணிக்கு மேல நைட்டு வீட்டில் நூடுல்ஸ் கண்ட ஆண்கள்லாம் யாராரு? யார் சாமி இவன்? எங்கிருந்து வந்திருக்கான்? சத்தியமா 25 வருஷத்துக்கு முன்னாடி என்னையே நான் பார்த்த மாதிரி இருக்கு. ஏன்பா 6-7 பேர் கை தூக்குறீங்களே? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. திடீர்னு எந்திரிச்சுவாங்க. ஜல 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 ஜல. சரிங்களா, ஒன்று ஆர்டர் பண்ணும். இல்லை ஆர்டர் போட்டால் ரொம்ப காஸ்ட் ஆகும். சரி, அதுக்கு எனக்கு ஒரு டீ மட்டும் செஞ்சு தரீங்களா? செஞ்சிடலாம். செஞ்சுட்டா சாப்பிட்டு அப்படியே ரைட் போகலாமா அப்படின்பாங்க. அப்படியே செயின் ரியாக்ஷன். நைட் எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? 12 மணி 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்காரரை எழுப்பி விட்டு நூடுல்ஸ் செய்ய சொல்றீங்க. என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. அந்த டைம்ல சரி நம்ம படம் பார்க்கலாம். படம் பார்க்கும்போது சரி நம்ம இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம். அவர் நல்லா சமைப்பாரு சார். குட். ஐ ஆம் தொடக்கரி மார்த்தாண்டம், சன் ஆஃப் வடக்கரி மார்த்தாண்டம். நான் சமைக்க ஆரம்பிச்சேன்னா எல்லார் வாயிலும் எச்சு தான் ஊறும். எதுக்கு இவ்வளவு காடு?